பிரைஸ் தி லார்ட். இன்றைய வேத வசனம் யோவான் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். என் வசனத்தை கேட்டு அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அவருடைய வார்த்தையை கேட்டு, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாத நரகத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு. நம்ம எல்லாருமே வந்து யாருமே வந்து நரகத்துக்கு போகணும் என்ன பண்ண மாட்டோம், ஆசைப்பட மாட்டோம். அது அணையா நெருப்பு. நம்ம கையில் சும்மா சின்னதாக ஒரு சின்ன தீக்காயம், சின்ன சூடு பட்டுட்டாவே நம்ம என்ன பண்ணுறோம், துடிச்சு போகிறோம். ஆனால் ஒரு நாளும் அழியாத நெருப்புக்குள்ளே நம்மளை தூக்கி போடுறத யாருமே நம்ம விரும்ப மாட்டோம். அப்போது ஒரு பொக்கிஷம், ஒரு இடத்துல ஒரு பொக்கிஷம் இருக்குது அப்படின்னா அந்த பொக்கிஷம் நமக்கு கிடைச்சா நம்ம வந்து அநேக சந்தோஷத்தோடு வாழலாம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுதுன்னா அந்த பொக்கிஷத்தை அடைவதுக்கு என்ன பண்ணுவோம், அதை எப்படியாவது அடையிறதுக்கு அந்த வழியை கண்டுபிடிக்கிறதுக்காக அதை கடந்து நம்ம பயணம் செய்வோம். பயணம் செஞ்சு அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். அநேக திரைப்படங்கள் ஹாலிவுட் படத்தில் கூட எடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பொக்கிஷம் இருக்கும், அதுக்கான மேப் இருக்கும். அந்த மேப்பை வச்சுட்டு அநேக பேர் அதை தேடி பயணம் போவாங்க. அதில் நிறைய பேர் இறந்து போவாங்க. அந்த பயணத்தை பாதையே சில பேர் போயிடுவாங்க, சில பேர் முக்கால்வாசி போவாங்க. கடைசி வரைக்கும் ஒருத்தரோ 2 பேரோ தான் போய் சேருவாங்க. இல்லை சில பேர் அந்த போகவும் மாட்டாங்க அந்த பொக்கிஷத்தை அடைய. இதே தான் பரலோக வாழ்க்கையும். அவர் சொல்லிக்கிறாரு, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதாவது தேவனுடைய வசனம்தான் சத்தியம் உள்ளவர். சத்தியம் என்றால் இயேசு கிறிஸ்து. சத்தியத்தின் அந்த சத்திய வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசித்து அந்த வார்த்தையின் கடைப்பிடித்து வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பொக்கிஷம் கிடைக்கும். எந்த பொக்கிஷம்? பரலோகம் என்ற அந்த பொக்கிஷம் நமக்கு கிடைக்கும். அந்த பரலோக பொக்கிஷம் கிடைக்கிறதுக்கு இதுதான் வழின்னு நமக்கு தெரிஞ்சோம், ஏன் நம்ம அசட்டை பண்ணுறோம்? அப்போது பரலோகம் ஒன்று இருக்கான்றது நமக்குள்ளே அநேக பேருக்கு சந்தேகம் இருக்குது. ஆனால் பரலோகம் ஒன்று இருக்கிறது, நரகம் ஒன்றும் இருக்கிறது. எல்லா உலகத்தில் இருக்கிற தவறுகளுக்கெல்லாம் தீர்ப்பு சொல்வதற்கு போலீஸ் ஸ்டேஷன், நீதிமன்றங்கள் இருக்குது. ஆனால் மனிதன் வந்து மனசாட்சி பிரகாரமாக, மனசாட்சிக்கு எதிராக செய்கிற பாவங்களுக்கு வந்து தண்டனை யார் கொடுப்பானா? கடவுள் ஒருவர் மட்டுமே கொடுப்பாரு. ஸோ அதனால் இந்த உலகத்தை படைத்த கடவுள் என்ன பண்ணுவார், உலகத்தின் முடிவில் நமக்கு அந்த நியாய தீர்ப்பை நமக்கு வழங்குவார். இப்போது உலகத்தில் வந்து ஒருத்தன் வந்து உண்மையாகவே தவறு செய்யலை அப்படின்னா, எதிராளி வந்து தவறு செஞ்சுருக்கான்னா அவன் பணம் கொடுத்து என்ன பண்ணிடுவான், விலைக்கு வாங்கிடுவான். நீதிமன்றங்களையோ இல்லை போலீஸையோ விலைக்கு வாங்கி அவன் என்ன பண்ணுவான், நீதிக்கு புறம்பான ஒரு தீர்ப்பை வந்து அவன் தவறே செய்யாதவன் பெற்றுக்கொள்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் ஆண்டவருடைய தீர்ப்பு ஒரு நாளும் பொய்க்காது. அநேக பேர் சொல்லுவாங்க, கடவுள் இருக்கிறது உண்மையானா, அவர் இருக்கிறது உண்மையான எனக்கு நியாயம் கிடைக்கும், எனக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த உலகத்தை வந்து நீதிக்கும் நியாயத்துக்கும் இந்த உலகம் வந்து இடம் இல்லை. ஆனால் நியாயமாக சரியான ஒரு நீதியை வழங்குவார் யாருன்னா அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு மக்களுடைய அவருடைய சிந்தனை, சொல், செயல்னால செஞ்ச அனைத்துக்குமே கணக்கு வைக்கப்பட்டு என்ன பண்ணுவார், அவர் நியாயத்தீர்ப்பின் போது கணக்கு கேட்பார். கணக்கு கேட்டு அதன்படி நீதி வழங்குவார். அந்த நீதி வழங்குறது தான் நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் நம்மளை இட்டு செல்லும். நரகமும் பரலோகம் என்றது கிறிஸ்துவ மதத்தில் மட்டுமா சொல்லப்படுகிறது, இந்து மதத்திலும் சொல்லப்படுகிறது, பிற இஸ்லாமிய சகோதரிலும் சொல்லப்படுகிறது. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது, பரலோகம் ஒன்று உண்டு என்பதை. அந்த பரலோகத்தினுடைய வழி அடையணும் அப்படின்னா அந்த பரலோகத்தின் வழி என்னென்னா இதோ சொல்கிறாரு, அவன் ஆக்கணைக்கு தீர்ப்புக்கு உட்படாமல், ஆக்கணை தீர்ப்புனா நரக தீர்ப்புக்கு, நரகின் நெருப்பிற்கு உட்படாமல், மரணத்தை விட்டு நீக்கி, மரணத்தை விட்டு, அதாவது அவனுக்கு உலகத்தில் ஒருத்தன் பிறந்து அவன் இறக்கும்போது முதல்ல ஒரு சாவு, திருப்பி அந்த ஆக்கணி நெருப்பில் போடும்போது அவன் 2வது முறை என்ன பண்ணுவான், அதை செத்து பொழைச்சிட்டு அவனால் அதுலேருந்து தப்பிக்கவே
முடியாது. ஜீவனுக்கு உட்படுகிறவன் என்றும் என்று மெய்யாக அதாவது அவருடைய வசனத்தை கேட்டு, இயேசு கிறிஸ்துடைய வசனத்தை கேட்டு, அந்த வசனம் என்ன சொல்லுதுன்றதை கேட்டு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தோம் அப்படின்னா அந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம உரிமை சொத்தாக பெற்றுக்கொள்ளலாம் என்று இயேசு கிறிஸ்து அழைப்பு விடுகின்றார். ஆமீன். இன்றைய மன்னாவிற்காக இறைவா உமக்கு நன்றி. அன்பு இறைவா, பரிசுத்த தகப்பனே, அப்பா, இந்த வார்த்தையின்படியாக உமது வசனத்தை கைக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் இயேசு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதித்து அப்பா, இறை வார்த்தையை கேட்பவர்களாக மட்டும் இருந்து எங்களை நாங்கள் ஏமாற்றி கொள்ளாமல் அதன்படி வாழ்கின்ற ஒரு வாழ்வினை எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலே தந்து நாங்கள் வெற்றி பெற்று பரலோக ராஜ்யத்தில் உம்மை காண எங்களுக்கு வழி செய்ததும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன்.